ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடியப்பம் எப்படி அவிக்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி இடியப்பம் அவிக்க போகிறோன்னு தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும். இந்த தண்ணி ஏன் வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அதில் வந்து 2 மூடி வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம மாவில் ஊற்றி கிளறணும். நான் ஏற்கனவே மாவில் ஊற்றி கிளறி இடியப்பம் அவிச்சிட்டேன் 2 ஈடு. அப்போ வந்து வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டோம், நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நல்லா இருக்குது இடியப்பம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் வீட்டில். அதோட தான் சரின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தண்ணியை காய வச்சு அரை உலக்கு மாவை போட்டு கடன்னு இடியப்பம் அவிக்க ஆரம்பித்தோம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து அதோட அளவு தெரியும் அப்படின்றதுனால நான் டக்குன்னு மொத்தமாக தண்ணியை ஊற்றி கடன்னு கரண்டியை பின்னாடி திருப்பி பிடிச்சிக்கிட்டு நமக்கு கிளறணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு கையில் சுடவும் செய்யாது. அது கிளறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு தான் நம்ம வந்து மாவை தொடணும். ஏன்னா நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றிருக்கனால ரொம்ப சுடும். நல்லா கரண்டிக்கிட்ட மாவை பிசைஞ்சிட்டு கிளறி விட்டுட்டு அப்போ வந்து கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவை வந்து அமுக்கி வைக்கணும். ஏன் அப்படின்னா காயாமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று சூடு வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா சூடு இருக்க அந்த மாவு வந்து இதில் இந்த சூட்டுலேயே பாதி வெந்துடும். அப்போ நமக்கு வந்து பொழுன்னு கிடைக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அப்படியே எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எந்த உரல் வச்சுருக்கீங்களோ அந்த உரலில் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு ரொம்ப சூடாக தான் இருக்கும். கை சூடும் அந்த உரல் சூடும். இதே மரக்கட்டையில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். சுடாது கையில். நல்லா மாட்டிட்டு இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மரக்கட்டை வந்து கொஞ்சம் அமுக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் திருகிறது தானே, நமக்கு வந்து ஷோல்டர் பெயின் இருக்காது. அப்போ வந்து நல்லா வந்து இப்போ வந்து இடியப்பம் வந்து புளிய ஆரம்பிச்சாச்சு. இது நல்லா புளிஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அது ஒன்றோட ஒன்று ஒட்டலை. நல்லா பார்க்கவே நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதை வந்து தண்ணி ஏற்கனவே கொதிச்சுட்டு இருக்கு. நான் உள்ளே ஸ்டாண்டு போட்டிருக்கேன். நான் இட்லி சட்டி வைக்கலை, சாதாரண வீட்டில் உள்ள ஒரு சட்டியை தான் வச்சு தண்ணி போட்டு மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பொழுன்னு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் நமக்கு வந்து இடியப்பம் வந்து பெர்ஃபெக்டாக அமையும். போன வீடியோவில் இல்லாதது இப்போ ஒன்று இருக்கும். என் கையில் வந்து வளையல் இருக்குது. இந்த வளையல் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கோ இல்லை டெய்லி நம்ம ஒர்க் போகிறோம், டெய்லி நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா சாரிக்கு மேட்சாக போட்டு போகிறதுக்கோ இந்த வளையல் வந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜிகினா அந்த மாதிரிலாம் உதிராது. ஆனால் பார்க்க நீட்டாக இருக்குது. நம்ம எல்லா சாரிக்குமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இதை வந்து டபுளாக நம்ம சேர்த்து கூட போட்டுக்கலாம். அப்போ ப்ரைஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள், இடியப்பம் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்துருச்சு பெர்ஃபெக்டாக. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா.